அண்ட் ஆக்டிங், கம்மிங் டு ஆக்டிங் வந்து ஒரு பக்கம் வந்து யூ ஆர் ஆல்சோ டைரக்டிங். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இதை ஃபீல் தெரியும், இது என்ன எமோஷனுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் யூ நோ வாட் இட் இஸ்ங்கிறதுனால ஈஸியாக ஆக்டிங்கில் கொண்டு வர முடிஞ்சது. சப்போஸிங் நீங்கள் வந்து இஃப் யூ வுட் வாண்டட் டு ஜஸ்ட் டூ தி ஆக்டிங் பார்ட், do you think someone else could have ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஃபைடாக நடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? So again, acting was difficult. First day we were doing some trial shots. அந்த இதில் கார்த்திகா நடித்த ஒரு பையன் இஸ் ஆக்சுவலி தியேட்டர் ஆர்டிஸ்ட் மசாந்த்னு சொல்லிட்டு, எனக்கும் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு இதை தான் எடுக்கலான்னு போய் எடுத்தோம். அவன் சூப்பராக பேசுகிறான் பிகாஸ் அவன் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹீஸ் யூனோ ட்ரெயின்ட் ஆக்டர். நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எழுதின கதை, நான் எழுதின கேரக்டர், அது நான் தான் என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம். அண்ட் என்னோடய டயலாக்ஸ் எனக்கு வார்த்தையே வரல பிகாஸ் ஐ வாஸ் வெரி வெரி கேமரா கான்ஷியஸ் அண்ட் ஆல் தட். இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரான்ஸ் பர்சனை தான் நடிக்க வைக்கணும்னு இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ் ரோல்ஸ் ஷுட் கோ டு ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆர்டிஸ்ட்ஸ், ரைட்? அது ஒன்று. ரெண்டாவது, இப்போது ஆணாக இருக்கும்போது அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆணாக இருக்கேன், அது இருக்கும்போது கரெக்டாக ஆணாக இருக்கணும். எந்த ஒரு இது, ஏன்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியில் இருக்கும்போது அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. இது என்னோடய லைஃப்லேயும் அதுதான் நடந்துச்சு. இப்போ நான் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆஃபீஸ்க்கு போனேன்னா யாரும் எதுவும் சொல்லாமல் எப்படி இது பண்ணுறது இருக்கோ அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருப்பேன், ரைட்? ஸோ தட் இஸ் த திங். அந்த மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அதே பொண்ணாக இருக்கும்போது பிகாஸ் நவ் ஷீ இஸ் ட்ரைங் டு கெட் தி கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ், அன்கண்டிஷனல் ஆக்செப்டன்ஸுங்கும் போது அவங்க பார்க்குறதுக்கும் நடக்கிறதுக்கும் பழகுது. ஸோ இந்த ரெண்டு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸையும் நல்லா கொண்டு வரணும்னா அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. நான் சில டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை மீட் பண்ணி அதை பற்றி பேசும்போது அது என்ன பிரச்சனைனா, அவங்க அந்த ஃபீமேல் கேரக்டர் நல்லா பண்ணிடுவாங்க, எனக்கு அதில் எந்த இது மாற்று கருத்து இல்லை. ஆமாம், மேல் பார்ட்னா அவங்க ஹேர் கட் பண்ணணும், அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், பழைய விஷயங்களை அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க இல்லையா பொண்ணாக மாறுறதுக்கு, அதையெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும். So this and all was very difficult. It was difficult for me too. அப்புறம் வேறு வழி இல்லை, நானே பார்த்தேன். ஸ்பெசிஃபிக்லி ஒரு சில அந்த கேரக்டரைசேஷனில் கூட வந்து லைக் எனக்கு தான் சாரி வேணும் நான் இப்படி போய் கேட்குறது அப்படிங்கிற பாயிண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் அந்த கரஸ்பாண்டன்ஸ் என்ன சொல்லுவாருன்றதுக்கு ஒரு மாதிரி கை இது பண்ணிட்டு நிற்கிறதா இருக்கட்டும். இந்த டிரான்சிஷன் பார்ட் வந்து ரெண்டு கேரக்டருக்குமே டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுங்கிறது இட்ஸ் a டிஃப்ரென்ஸ் இல்லையா? வந்து when you were about to get permission to completely transit and afterwards you are having that எனக்கு தான் பட் ஆனால் நான் அவங்ககிட்ட எப்படி கேட்குறது, அவன் எப்படி நினச்சி. ஸோ அந்த டெலிவரி, டைலாக் டெலிவரி எல்லாமே இட் வாஸ் கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதுதான், அதனால தான் ஐ வாண்டட் டு கெட் யுவர் தாட். தட் இஸ் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் வாட் ஐ வாண்டட் இன் த கேரக்டர். நான் ஒரு ரைட்டராக நான் என்ன முடிவு பண்ணி வச்சுருந்தேன், இந்த கேரக்டர் இப்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேல் ஆர்டிஸ்ட்டை இது ப்ளே பண்ண வச்சு, ஏன்னா இது ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஈஸியாக வந்துடும். அப்புறம் அவங்கள வந்து ஒரு ஃபீமேல் இதாக பண்ணுன்னா அவங்க ஜென்ரலாக இப்படி கையாட்டி இல்லை யூஷுவல் மேனர்ஸ்லாம் பண்ணினா வந்துடும் எல்லாம் நினைப்பாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ, ரைட்? இப்போ அகெயின் அது கான்ஷியஸ்னஸ்ன்னு நான் சொல்ல வரேன். நான் எழுதும்போதே இந்த கேரக்டர் இப்படி தான் பேசணும், இப்படி தான் இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இதில் கூட ஒரு சீனில் கூட சொல்லியிருப்பேன், நான் வந்து கை ஆட்டி பேசினா யாராவது எதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பாக்கெட்டில் கை வச்சுக்குவேன், ரொம்ப என்னோடய மூமெண்ட்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவேன். அது என்னோடய பர்சனல் லைஃப்பில் நிறையா நடந்துச்சு. நான் ஆனால் இருக்கும்போது நிறையா அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, மியூசிக்கலாக பேசாமல், ரொம்ப கையை ஆட்டி பேசாமல், அதெல்லாம் நான் ரியல் லைஃப்பில் நிறைய நடந்தனால ஸோ இட் வாஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர் ஃபார் மீ டு அது சின்ன சின்ன நியூவான்சஸ் கொண்டு வருது. நான் என்ன சொன்னேன், இதை தான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு ரெகுலர் ஆக்டரால் முடியாது. அவர் எவ்வளோ நல்ல ஆக்டராக இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி இந்த மேல் போர்ஷன் நல்லா பண்ணிடுவாங்க, அந்த ஃபீமேல் போர்ஷனுக்கு ரெகுலராக ஜெனரிக்கான அந்த இதை தான் கொடுப்பாங்களே தவிர they won't be able to actually live that experience. So I think that is the difference between a regular actor and a transgender artist. அண்ட் ஆக்டிங் திரும்ப அதை பற்றி பேசும்போது திரும்ப நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அண்ட் இப்போ இருக்குது அப்படின்னா யூ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் த மேக்ஸிமம். இண்டஸ்ட்ரியில் வந்து சொல்லக்கூடியது வந்து இதுதான் ஒரு மேக்ஸிமம், இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் காமிக்கிறதா ஒரு மேக்ஸிமம் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நடிக்கணுன்ற ஐடியா இருந்ததுன்னா வாட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் யூ மைட் பி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங்? Actually, I would love to. For example, just 1 week ago, there was a director who approached me with the Advocate General role. அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க, அது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ட்ராமா, அதில் ஒரு Advocate General மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ I don't think it matters what the role as much is. இப்போ ஒரு கதையில் இந்த ரோல் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இந்த ரோலை எடுத்துட்டா அந்த கதையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரணும்.
சும்மா வந்து நம்மளும் வரோம் ஒரு டோக்கனிசம்காக சும்மா ஒரு டான்ஸ் கேரக்டர் வைக்கிறது அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோல் வந்துச்சுன்னா absolutely I am willing to act. The other thing is I am happy to do female roles as well because if you can dub, anybody can dub if they really want a certain kind of voice. Most actresses dub. Dubbing, yes. Yeah, nobody uses their real voice. Yes. Right? So I think I could do regular female roles as easily as any other actor. Any specific இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும் இன்கேஸ் நீங்களே டைரக்ட் பண்ணுறீங்கன்னா கூட அடுத்து ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தி ஸ்பெசிஃபிக் டாபிக் ஆர் லைக் வந்து அதுலேயே நீங்கள் லைட்டாக ஒரு இப்போ இதுலேயே இந்த படத்துலேயே வந்து லைக் ஒரு லைட்டாக ஒரு க்ரஷ் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒன்று காமிச்சிருந்தீங்க அதே கூட டெவலப் பண்ணி இந்த மாதிரி part 2 we can do a part 2 of the movie with the romance. See, those are the things I want to explore. Again, எப்பெல்லாம் வந்து கேரக்டர்ஸ்க்கு ஒரு எமோஷனல் கோர் இருக்கோ அவங்களுக்குன்னு சில ஒரு ஜேர்னி அந்த எமோஷனல் ஜேர்னி இருக்கணும். அதாவது ஸ்டார்ட் சம்வேர் இட் ஷுட் கோ சம்வேர். சில இதெல்லாம் நீங்கள் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு டயலாக்ஸே இருக்காது. இது கேரக்டரைசேஷன் விடுங்க, அவங்களுக்கு டயலாகே ரொம்ப மினிமலான டயலாக் இருக்கும், வெறும் அப்ஜெக்டிஃபிகேஷனாக இருக்கும் அண்ட் ஆல் தட். ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் அந்த ரோல் ஹேஸ் அன் எமோஷனல் ரேஞ்ச் and there is some change in the emotions as the thing goes on, and then you create a character with weight and heft and all that, right? So அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஐ எம் ஓகே. நான் பர்சனலாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னா ஒரு தேவதாசியோட லைஃப்பை வந்து நான் அதை ரிசர்ச் பண்ணி சில ஏர்லி 1900s நடந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சுற்றி அந்த கதை. அது வந்து ஒரு ரெகுலர் ஃபீமேல் ரோல், ஒரு தேவதாசி. அண்ட் ஐ வில் பிளே தட் ரோல். ஐ எம் ஹோப்பிங் ப்ரொடியூசர்கிட்ட போய் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் so far I want to do the role. Okay. Similarly, planning to continue with cinema or I'm going back to the US for my work in a regular job, okay? But if continuously இந்த மாதிரி ரோல்ஸ் வருது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா I would be happy to come back and do these roles. At the end of the day நிறையா புது டைரக்டர்ஸ் இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூ பற்றி பேசுகிற டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இதை பண்ணுவோம், அதை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படியே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு எந்த அவசியம் இல்லை. அதே சமயத்தில் இப்போ நான் நடிக்கிறதுனாலையோ நடிக்காதனாலையோ நான் படம் டைரக்ட் பண்ணுறதுனாலோ பண்ணாதனாலையோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு குறையும் வரப்போகிறதில்ல. ஸோ as long as I have something interesting, I'd be happy to do this. ஓகே, நீங்கள் அதை சொன்னீங்க நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஆஃப் பீட்டாக போகணுங்கிறது தான் இஸ் யுவர் பிளான்? ஏன்னா பிகாஸ் ஆஃப் பீட்டுங்கிறத விட தெர் இஸ் அ ஸ்ட்ராங் எமோஷனல் கோர் இன் த மூவி. அந்த எமோஷனல் கோர் எப்போ வரும்? இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்கு ஏதாவது நீ முக்கியமான விஷயமா ஏதாவது நடக்கணும். இப்போ நீங்கள் நிறைய தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒரு கேரக்டருக்கு நடக்கிற முக்கியமான விஷயம் என்ன, அவங்க ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிற ஒருத்தரை பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஆகப்பெரிய முக்கியமான விஷயம் அதாக தான் இருக்கும். they meet somebody and they fall in love and the most movies are like that, right? I don't think அது அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் இப்போ என்னோட பர்டிகுலர் கதையிலையோ வேர் இந்த ட்ரான்சிஷன் இஸ் an important role. I was actually reading about two women who were in the medical field. The ரெண்டு women, this happened in early 1990s or something like that, right? இந்தியாவில் எய்ட்ஸ்னு ஒரு நோயே இல்லை அப்படின்னு பயங்கரமாக சீன் போட்டிருந்தாங்க. பார்த்தா தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு they identified two people, sex workers having AIDS. அந்த ஸ்டோரியே ரொம்ப அது என்னன்னா அதை வந்து கரெக்டாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற எந்த எக்யூப்மெண்ட்ஸும் அப்போ இல்லை. அந்த டெக்னாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது, மெடிக்கல் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க சிலவங்க வந்து வெறுமனே இந்த மாதிரி ரூமில் லேப் மாதிரி செட்டப் பண்ணி அதை இது பண்ணி எவ்வளோ எய்ட்ஸ் பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயமாச்சு. ஆனால் அதோட ஆரம்பம் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன லேபில் சில சாம்பிள்ஸ் எடுத்து கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சு அது அனுப்பின கதையெல்லாம் உண்டு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். இப்போ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கோர், ஒரு ஹெஃப்டில் இருக்கிற ஸ்டோரிஸை பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் இந்த மாதிரி விஷயங்கள் need not always be very serious. It can also be light-hearted. For example, I was actually trying to write இந்த Enid Blyton அவங்க எழுதுகிற அந்த மாதிரி குழந்தைகளுக்கான ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி மாதிரி I wanted to write.
ஸோ அதாவது 3 டிஃப்ரெண்ட் வேரிட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க ஒரு ஆனுவல் லீவ் அப்போ வெக்கேஷன் அப்போ தே மீட் அண்ட் தென் தே கோ ஆன் அன் அட்வென்ச்சருங்கிற மாதிரி ஐ வாஸ் ஆக்சுவலி ரைட்டிங் சம்திங். ஸோ if opportunities come, I'd be willing to do more interesting subjects like this. So before we close, a couple of quick rapid things like இப்போ ஜென்ரலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி there is Mr. and there is Miss. So அந்த மாதிரி குயிக்காக அந்த மாதிரி ரிலேட்டடாக ஒரு ரேபிட் what salutation or title that you would prefer? Miss. And what kind of costumes? Is it going to be Western, Indian or traditional or? I think it is what the occasion demands. இப்போ நான் வெஸ்ட்ல இருக்கும்போது இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கோ போனால் நான் மட்டும் சாரி கட்டிட்டு போட ஆர்டாக இருக்கும். ஸோ ப்ராபப்ளி அந்த ஒகேஷனுக்கு இப்போ இங்கே யூனோ சாரி இஸ் காமன் இனஃப். நான் சாரி கட்டு போனால் யாரும் ஐயோ இது என்ன வித்தியாசமாக ஒருத்தங்க வராங்களேன்னு பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வாட் எவர் தி ஒகேஷன் கால்ஸ் ஃபார். ஓகே. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் we spoke about the costume and you also been a costumer, how do you think Tamil cinema or the Indian cinema the costumes எப்படி இருக்கு? I think recently it has been relatively better. Everybody understands color theory, the beauty of simplicity, because நீங்கள் பழசெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they're always decked up with gels and this and that. இப்போ அதெல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு இல்லையா. அது இப்போ மேக்கப்புமே எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல படங்களில் வந்து அவ்வளோவா மேக்கப்பே யூஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக. இப்போ என்னோட படமே பார்த்தீங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் காஸ்டியூம் அண்ட் மேக்கப் அண்ட் ஆல் தட், பட் ஸ்டில் ஐ ஹவ் மேட் இட் வெரி லிமிட்டட் பிகாஸ் அந்த கேரக்டர் என்ன தேவையோ அது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் வருது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கலர்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆல் இஸ் வெரி வெரி நைஸ். ஆப்வியஸ்லி பிகர் இது ஃபிலிம்ஸில் அதுக்கான ஸ்கோப் அதிகம், அதுக்கான பட்ஜெட் அதிகம், அதனால தே ஆர் டூயிங் ஈவன் பெட்டர். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே as I said, ஒரு நல்ல சின்ன பட்ஜெட் படத்துக்கும் ஒரு ஓகேனா சின்ன பட்ஜெட் படத்துக்கும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தி ஜெண்டர் எஜுகேஷன் இஸ் இட் ஸ்கூல்ஸில் இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை காலேஜஸ்? About sex and LGBTQ and all that, right? The expectation is around the time 13 or 14 when generally people reach puberty, அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், then generally start exploring things. I think அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு தேவையான not just LGBTQ பற்றி, sexual health, mental health, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இது பண்ணணும்னு என்னுடைய that is my personal opinion. Okay. And regarding Tamil cinema again, acting, there are a lot of starry movies and there are a lot of content oriented movies and there are a lot of movies that comes only purely art form. So what excites you more, since you have done completely on a different platform, what excites you more? Both actually, because எனக்கு ரொம்ப கம்ப்ளீட் ஆர்ட் படங்கள் அவ்வளோவா பிடிக்காது. அது ரொம்ப ஸ்லோவாக போரிங்காக இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம். இட் நீட்ஸ் டு பி மெயின் ஸ்ட்ரீம், அதாவது ஒரு வைடர் ஆடியன்ஸை ரீச் பண்ணக்கூடிய படங்களாக இருக்குன்னு நான் நினைப்பேன். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று ஸ்டார் வெஹிக்கிள்ஸ் விச் ஆக்சுவலி நல்லா இது ரைட்டிங் எல்லாம் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் துப்பாக்கி was a movie which I really enjoyed, ரைட்? ஒரு பெரிய ஸ்டார் இருந்தாலும் அதில் வந்து நல்ல ரைட்டிங் இருந்துச்சு. கைதி was another extraordinary movie, right? Content based moviesல இப்போ நிறைய பேர் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. போன வருஷம் வந்த போர் தொழில், குட் நைட், பார்க்கிங், அந்த மாதிரி படங்கள். இப்போ ரீசெண்டாக வந்த கொட்டுக்காளி, அப்புறம் லப்பர் பந்து, அந்த மாதிரி படங்கள். பெரிய ஸ்டார்ஸ் இல்லைனாட்டியும் கான்டென்ட் இருந்தால் போதும், அதுலேயே வந்து we can succeed சொன்ன நிறைய படங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் தமிழ் சினிமா has started going back to the roots. Yeah. இனி ஏதாவது ஒரு ட்ரீம், அது இந்த டேரக்டரோடோ இல்லை இந்த ஆக்டரோடோ பண்ணோம் அப்படி ஏதாவது, do you have any specific dreams like I should direct them or I should act with them or anything like that? எனக்கு கமல்ஹாசன் சாரை ஒரு தடவை நேரில் பார்க்கணும், அவ்வளோதான். பிகாஸ் ஐ திங்க் அவர் செய்த அந்த விஷயங்கள் சினிமா இதில் இது வரைக்கும் யாரும் பண்ணதும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இனிமேல் யாரும் பண்ண போகிறதும் இல்லை. So because he has done almost everything under the sky ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா விஷயங்களையும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அவரது பெரிய இதை நினைக்கிறேன்னா, இப்போ வந்து அவர் சில இதில் லேடி கெட்டப்லாம் போட்டிருப்பாரு.
அது அப்படியே லேடி மாதிரி இருக்கும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவேஷன் மீ ஆகட்டும், இல்லை அந்த தசாவதாரம் ஆகட்டும், அதை வந்து ஒரு கேரிகேச்சரிஷாக பண்ணாமல் இந்த ரோல் என்ன எப்படி இருக்குமோ அதை கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து சரண்டர் பண்ணி அந்த ரோல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் மாதிரி இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும்னு. ஸோ எனக்கு அவரை டைரக்ட் பண்ணணும், அவரோட ஆக்ட் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஐ வுட் லைக் டு மீட் ஹிம் அண்ட் தென் கான்வர்ஸ் அண்ட் தென் டாக் அபவுட் மை மூவி, டாக் அபவுட் மூவிஸ் இன் ஜென்ரல். தட் இஸ் ஆல். அது என்னுடைய மிகப்பெரிய ஆசைன்னா அது ஒன்று தான். அண்ட் நீங்கள் சின்ஸ் நீங்கள் இப்போ வந்து போர்த்தொழிலேருந்து எல்லாமே மென்ஷன் பண்ணுறதுனால யூ பிங் அப் டு டேட் வித் ஆல் த மூவிஸ் தட் இஸ் டூயிங் வெல். So any favorite actors, directors, anything like இவங்களெல்லாம் I'll definitely watch without missing அப்படியே தான் இருக்கா? You have any list? அந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து கான்டென்ட் நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து இது பார்க்குறோம், ட்ரெய்லரை பார்க்குறோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கான்டென்ட்னு நம்மளுக்கு தெரியும். அந்த இப்போ அவங்க டெபியூ டைரக்டராக இல்லைன்னா அவங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெபியூ டைரக்டர்ஸ், ரைட்? ஸோ யூ டோன்ட் நோ வாட் இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ யூ கைண்ட் ஆஃப் சி நம்ம ரிவ்யூஸ் பார்க்குறோம், இல்லை வேர்ட் ஆஃப் மவுத். ஏன்னா நான் யூஎஸ்ல இருக்கிறனால நிறைய இந்த படங்கள்லாம் மெயினாக ரிலீஸ் ஆகிறது கஷ்டம். பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும், ஆனால் இந்த படங்கள் அவ்வளோவா ரிலீஸ் ஆகாது. ஸோ யூ வெயிட் ஃபார் ரிவ்யூஸ் அண்ட் டு கம் அண்ட் தென் யூ வாட்ச். But I like these directors. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சினிமேட்டிக் லாங்குவேஜ் இஸ் வெரி யூனிக். ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டுக்காளியும் லப்பர் பந்தும் இட் டாக்ஸ் அபவுட் ப்ராப்பர் சோஷியல் இஷ்யூஸ், பட் ரொம்ப யூனிக்கான ப்ரெசன்டேஷன், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி வெல் டன். ரெண்டு படங்களுமே ரொம்ப அட்டகாசமான படங்கள், ரைட்? அது எனக்கு ரப்பர் பந்து இன்னுமே கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கிறதுனால இன்னும் எனக்கு அது ரொம்ப அந்த அந்த எலிமெண்ட் ஆஃப் மிக்சிங் அந்த ஐடியாலஜி, கோர் கான்டென்ட் அண்ட் தி கமர்ஷியல்னஸ் ஆஃப் தட் திங், அது வந்து ஆக்சுவலாக வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு வந்து எனக்கு அது வரும்னே எனக்கு தோணலை, ரைட்? அது வந்து அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு தமிழரசன் பச்சைமுத்துவோட டைரக்ஷன் ரொம்ப. ஓகே, கிரேட். மேம், ஒரு பக்கம் வந்து லைக் யூ செட் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி மூவிஸ் பண்ணுறது பிடிக்கும், அண்ட் யூ ஆல்சோ என்ஜாய் லப்பர் பந்து. தெர் இஸ் ஒன் மூவி இல்லையா, நேர்கொண்ட பார்வை, ரீமேக் ஆஃப் பிங்க். Yeah, I've seen Pink. I have not seen the. Okay. So அப்படி இருக்கும்போது what's your take on movies like that which talks about specific issues? I think all movies should have a focus. Okay. இதில் நான் சொன்னேன் இல்லையா, நான் யூடியூப் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போது ரெண்டு விதமான படங்கள் உண்டு ப்ரிடாமினண்ட்டாக. ஒன்று வந்து ஒரு ஃபோக்கஸ் லைன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லீட் கேரக்டர் ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறான், இல்லை அந்த கேரக்டருக்கு ஏதோ நடக்குது, இல்லை அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதோ போகிறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அப்போ தென் யூ ஹேவ் சம்திங். அப்போவே அந்த பர்பஸ் இருந்துடுச்சுன்னா தென் இட் இஸ் மச் ஈஸியர் டு ரைட். சில படங்கள் வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படங்கள். அதாவது என்னென்னா சில விஷயங்கள் நடக்குது, அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு பர்டிகுலராக பர்பஸ் இல்லை, அந்த மாதிரி இல்லைன்னா சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாலையும் இந்தியன் சினிமாலையும் இந்த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் படங்களில் எப்படியோ ஏதோ ஒன்று அவங்க நல்லா பண்ணிடுறாங்க அதில். பிகாஸ் இந்த செகண்ட் டைப் ஆஃப் மூவிஸ் அது வந்து வெஸ்ட்டில் தான் நல்லா அதை வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரிஸை. இங்கே வந்து மெய்யழகன் வாஸ் அ டீசென்ட் அட்டெம்ப்ட் அட் அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படங்களில். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் பெருசாக இங்கே வரல அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ ப்ராப்ளி ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு கோல், இவங்களுக்கு என்ன ஒரு பர்பஸ் இல்லைன்னா நம்மளால் ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்க முடியாது. அவங்க என்ன இது நம்ம பாட்டுக்கு ஏதோ இப்போ அதுனா அடுத்து என்னன்னு அந்த ஒரு ப்ரொக்ரெஷன் இருக்கும். இப்போ இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்பில் ப்ரொக்ரெஷனே பல படங்களில் ப்ரொக்ரெஷனே இருக்காது. என்ன, யூ நாட் கோயிங் டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் கோல். அந்த சமயங்களில் ஆடியன்ஸ் நம்ம கூட கூப்பிட்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதுதான் ரீசனாக லைக் கடைசியாக அந்த பாத்ரூம்குள்ளே இருந்துட்டு அப்படியே வந்து படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி யூஆர் லைக் ஆஸ் அன் ஆடியன்ஸ் வந்து சரி இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் சம் மோர் லிட்டில் மோர் ஒரு ப்ராப்பர் எண்டிங்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இருந்திருக்கலாமா. பிகாஸ் okay, the Banu has started and she is facing something and she is slowly coming out of it. Ingumbodhu வந்து there is a press meet of that character and then suddenly வந்து she is going and she is press meet was the climax. Yes, yes. Because there is something happening in the press meet, right? அவங்க இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்ததை விட something else is happening. And the last bathroom scene was just an extension of the climax that I thought. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கூட ஒரு கிளியரான முடிவு கொடுத்துருக்கலான்னு. அது என்ன ப்ராப்ளம்னா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த கிளியர் சொல்யூஷன். எனக்கு படம் எடுக்க தெரியல இல்லை, அந்த ப்ராப்ளத்துக்கு கிளியரான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்கிட்ட இல்லை, ரைட்? நான் என்ன நினைக்கிறேன்னா
I wanted to create the debate about okay இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற டிபேட் கிரியேட் பண்ணணும் ஆசை இருந்துச்சே தவிர இவங்க வந்து சில ரிவ்யூவே சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிச்சிருக்கலாம் அப்படின்னு படம் ரியலிஸ்டிக்கல் படங்களில் அது ஒரு ப்ராப்ளம் உண்டு. More than the end part, what personally I felt, நான் என்னோட ரிவ்யூவில் என்ன சொல்லியிருந்தேன்னா like we felt இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் இருந்திருக்கலாமே இந்த இட் குட் ஹவ் பீன் லிட்டில் மோர் ஒரு 10-15 minutes ஆடாக இருந்ததுன்னா we would have gotten to know more about the other perspective இருந்தது. We'll do part 2. Sure. So that's news. So nice, it was nice talking to you. I hope you had the same feeling as well. And looking forward to the upcoming projects and hope we get to see more of your movies as well. Romba nandri. Thank you so much for your time. Thank you so much. Thank you. Thank you for this opportunity. Thank you. Yeah.